லாஸ்ட் வீடியோல நம்ம நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஸோ ஒரு வீடியோலயும் ஒரு 5 டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து பார்க்குறோம். ஆல்ரெடி டிஸ்ட்ரிக்ட் சீனியாரிட்டி இருக்கிற அந்த 5 டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து பார்த்தாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு டைப்பிஸ்ட், ஸ்டெனோடைப்பிஸ்ட் 2 பேருக்கும் காமனா இருக்கிற அடுத்த 5 டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னா, நிறைய வேகன்சிஸ் இருக்கிற டிபார்ட்மெண்ட் எடுத்திருக்கேன். அதே மாதிரி நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ற டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம டிபார்ட்மெண்ட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷன்ல கேக்குறீங்க, எனக்கு வந்து இந்த ரேங்க்குக்கு இந்த டிபார்ட்மெண்ட் 3rd டே வந்து கவுன்சிலிங் போறேன், எனக்கு இந்த டிபார்ட்மெண்ட் கிடைக்குமா அப்படின்னு வந்து கேக்குறீங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஓரளவுக்கு தான் ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அதாவது ப்ரீவியஸ் இயர்ஸ்ல எப்படி செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வச்சு நம்ம ஓரளவுக்கு ப்ரெடிக்ட் பண்றோம். ஸோ இது அப்படியே எக்ஸாக்டா நடக்குமா அப்படின்னா அதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னு சொல்லிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஃபர்ஸ்ட் டே போறவங்க நான் குரூப் 4ல தான் இருக்க போறேன் அப்படின்னு டிசைட் பண்ணா ரெவன்யூ எடுப்பாங்க. இல்லை நான் வந்து ஹையர் ஸ்டடீஸ் வந்து ஐ மீன் குரூப் 2 வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், அடுத்தடுத்த எக்ஸாம்ஸ் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அக்ரி இல்லை ஸ்கூல் டிபார்ட்மெண்ட்ஸ், இந்த மாதிரி கொஞ்சம் ஒர்க் லோட் கம்மியா இருக்க டிபார்ட்மெண்ட்ஸா வந்து எடுப்பாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி இப்படிதான் ஃபர்ஸ்ட் டே இந்த டிபார்ட்மெண்ட் தான் எடுப்பாங்க அப்படின்றது நம்மளால இப்போ சொல்ல முடியாது. ஸோ மெஜாரிட்டி என்ன எடுப்பாங்க அப்படின்றத வச்சு சொல்றேன். ஸோ உங்களுக்கு அப்படி எக்ஸாக்டா நம்ம மறுநாள் இன்டர்வியூ கவுன்சிலிங் போறோம், நமக்கு வந்து என்ன டிபார்ட்மெண்ட் இருக்கும் அவைலபிளா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்னா ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப் ஆர் சேனல். ஏன் அப்படின்னா கவுன்சிலிங் முடிஞ்சுட்டு அன்னைக்கு ஈவினிங் வந்து நான் உங்களுக்கு போடுவேன். ஒரு நாளும் ஈவினிங் வந்து எந்த டிபார்ட்மெண்ட்ல என்ன கம்யூனிட்டிக்கு எவ்வளவு வேகன்சிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் போடுறேன். ஸோ தட் நீங்க நெக்ஸ்ட் டே போகும்போது அதை பார்த்துட்டு போனா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஸோ இப்போ ஓரளவுக்கு ப்ரீவியஸ் இயர்ல எப்படி நடந்துச்சோ அதை வச்சு நம்ம ஜஸ்ட் ப்ரெடிக்ட் பண்றோம். உங்களுக்கு எக்ஸாக்டா வேணும் அப்படின்னா ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க. ஆல்மோஸ்ட் 10 days போயாச்சு, ஒரு 20 days தான் இருக்கு. 20 daysல கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ இப்போ அப்ராக்சிமேட்டா ஒரு 6-7 டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நீங்க போறதுக்கு முன்னாடி நாள் எந்த டிபார்ட்மெண்ட் இருக்கோ அதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணி ஃபைனலைஸ் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, இன்னைக்கு ஒரு 5 டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து பார்த்துடலாம். ஸோ நிறைய பேர் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் பத்தி கேட்டிருந்தீங்க. அதுவும் இல்லாம இந்த தடவை ஸ்கூல் எஜுகேஷன்ல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய வேகன்சிஸ் இருக்கு. 200 வேகன்சிஸ் இருக்கு. ஸோ ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் இது வந்து போஸ்டிங் எங்க வேணா இருக்கலாம். இப்போ நம்மளால ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஸ்கூல்ஸ்ல இருக்கலாம், அது உங்க டிஸ்ட்ரிக்ட்லேயே கூட கிடைக்கலாம், இல்லை வெளி டிஸ்ட்ரிக்ட்ல கிடைக்கலாம். இது வந்து ஸ்டேட் சீனியாரிட்டி டிபார்ட்மெண்ட். நீங்க கவுன்சிலிங்ல போய் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா உங்களை திருப்பி டிபிஐ சென்னையில இருந்து கூப்பிடுவாங்க. நார்மலா அது சென்னையில நடக்கும். இந்த தடவை கரோனாவால அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்லயே வந்து பண்ணாங்க ஜூனியர் அசிஸ்டன்ட்டுக்கு. ஸோ டைப்பிங்க்கு எப்படி நடக்கும் அப்படின்றது இனிமேதான் நமக்கு தெரியும், வெயிட் பண்ணி பார்த்தாதான். ஸோ நீங்க செலக்ட் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் உங்களை வந்து டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸருக்கு, டிஇஓ ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, அங்க போடலாம், இல்லைன்னா சிஓ ஆஃபீஸ்ல போடலாம், இல்லாட்டி டிபிஐலே கூட போடலாம், இல்ல ஸ்கூல்ஸ்ல போடலாம். இது வந்து நமக்கு தெரியாது எங்க போட போறாங்க அப்படிங்கிறது. ஸோ இந்த கவுன்சிலிங் மாதிரியே ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் ஒரு கவுன்சிலிங் வைப்பாங்க இந்த 200 பேருக்கும். ஸோ இப்போ நீங்க அங்க போய் அட்டன் பண்ணி எது இருக்கோ அதை வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் உங்க ப்ரியாரிட்டி பொறுத்து. ஸோ இதுல வந்துட்டு அவங்களோட டியூட்டிஸ் என்னன்னு போட்டிருக்கேன். ஜேஏ டைப்பிஸ்ட் 2 பேருக்குமான டியூட்டி போட்டிருக்கேன். ஏன் அப்படின்னா நிறைய உங்களை ஸ்கூல்ஸ்ல போடுறாங்க அப்படின்னா ஜேஏ டைப்பிஸ்ட்னு தனித்தனியா இருக்க மாட்டாங்க, 2 ஒர்க்கையுமே நம்மளே சேர்த்து பாக்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால தான் 2 பேருடைய ஒர்க்குமே போட்டிருக்கேன். அசிஸ்டன்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட ரொட்டீன் ஒர்க் வந்து ரெக்கார்ட்ஸ் கம்பேர் பண்றது, ஆத்தரைஸ் பண்றது. அதாவது இப்போ ஸ்கூலுக்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய திங்ஸ் வந்து வாங்குவோம், மெயின்டெனன்ஸ்க்கு செலவு பண்ணுவாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட்ல இருந்து ஃபண்ட்ஸ் வரும், அந்த மாதிரி விஷயங்களை மெயின்டைன் பண்றது. இலவச புக்ஸ் தராங்க ஸ்கூல்ல பசங்களுக்கு. ஸோ எவ்வளவு புக்ஸ் வந்துச்சு, அதை வந்து எவ்வளவு டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி கவர்மெண்ட்ல இருந்து நிறைய ஆர்டர் ஸ்கூல்ஸ்க்கு வந்துட்டே இருக்கும், என்னென்ன ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும் அந்த மாதிரிலாம். ஸோ அந்த ரெக்கார்ட்ஸை மெயின்டைன் பண்றது. அதே மாதிரி இப்போ மந்த்லி ஒரு ரிப்போர்ட் அப்டேட் பண்ணோம் அப்படின்னா மந்த்லி அதை ரிமைண்ட் பண்ணி ஸ்கூல்ல இருக்க டீச்சர்ஸ் கூட கோஆர்டினேட் பண்ணி அந்த டீட்டெயில்ஸை வாங்கி மெயின்டைன் பண்றது. இதுதான் வந்து ஸ்கூல்ல நம்மளோட ஒர்க்கா இருக்கும். இதே நீங்க டிஓ ஆஃபீஸ், சிஓ ஆஃபீஸ் போனீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். நிறைய ஸ்கூல்ஸ் கம்யூனிகேட் பண்றதுக்கு லெட்டர்ஸ் அனுப்புறது, அந்த மாதிரியான டாஸ்க் வந்து இருக்கும். ஸோ நீங்க எங்க பிளேஸ் ஆறீங்க அப்படின்றத பொறுத்து மாறும். ஸோ அசிஸ்டன்ஸோட ஒர்க் இதுதான். நீங்க டைப்பிஸ்டா போனாலும் சில ஸ்கூல்ஸ்ல டைப்பிஸ்ட் கம் ஜேஏ 2 ஒர்க்கும் நம்ம தான் பண்ற மாதிரி இருக்கும். டைப்பிஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நோட்ஸ் டிராஃப்ட் பண்றது, லெட்டர் டிராஃப்ட் பண்றது. இப்போ நம்ம டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸ்க்கோ இல்லை டிபிஐக்கோ ஏதாவது லெட்டர் அனுப்புறோம், இல்லை வேற ஏதாவது ஒரு லோக்கல் விஷயத்துக்காக உள்ள இருக்க அத்தாரிட்டிஸ்க்கு ஏதாவது லெட்டர் அனுப்புறோம் அப்படின்னா அந்த லெட்டர் டிராஃப்ட் பண்ணி டைப் பண்ணி கம்யூனிகேட் பண்றது, இதெல்லாம் வந்து நம்மளோட வேலையா இருக்கும். ஸோ மோஸ்ட்லி ஸ்கூல்ஸ்ல போட்டாங்க அப்படின்னா ஜேஏ அண்ட் டைப்பிஸ்ட் நம்ம சேர்த்து பாக்குற மாதிரி இருக்கும். இதே டிஓ ஆஃபீஸ் போனீங்க அந்த மாதிரி அப்படின்னா டைப்பிஸ்ட்னா டைப்பிஸ்ட் ஒர்க் இருக்கும். ஸோ அது வேரி ஆகும். ஸோ இது
வந்துட்டு ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் யாருக்கு ரொம்ப சூட்டபிளா இருக்கும் அப்படின்னா, லேடிஸ் வந்து எனக்கு ஓரளவுக்கு டைமுக்கு வீட்டுக்கு போயிடணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அவங்க எடுக்கலாம். ஒன்னொன்னு எனக்கு வந்து நான் குரூப் 2க்கு ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ குரூப் 4 ஜஸ்ட் ஜாப் எடுத்துட்டு நான் குரூப் 2 தான் என்னோட டார்கெட் அப்படின்னு யாருன்னா நினைச்சீங்க அப்படின்னா இவங்க எடுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கான என்விரான்மெண்ட் பிளஸ் வந்து உங்களுக்கு டைமும் ஓரளவுக்கு வந்து கிடைக்கும் கம்பேரிட்டிவ்லி. ஸோ அதனால அந்த மாதிரி ஏதாவது மைண்ட் செட்டோட இருந்தால் ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஸோ அடுத்த டிபார்ட்மெண்ட் பார்க்கலாம். அடுத்தது ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட். இதுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா 99 வேகன்சிஸ் இருக்கு. ஸோ ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் அதோட நேம்லயே இருக்கு. அவங்களோட வேலை என்ன அப்படின்னா ரோட்ஸ் மெயின்டைன் பண்றது. ரோட்ஸ் மெயின்டைன் பண்றது தான் அவங்களோட வேலை. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா புதுசா ஏதாவது டெக்னாலஜி வருது, அதுக்கப்புறம் வந்துட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்றது. இப்போ ரூரல் ஏரியா வந்து டெவலப் ஆகாம இருக்கும் சில இடத்துல. ஸோ அதுக்கு ஃபண்ட் அலோகேட் பண்றது, அலோகேட் பண்ண ஃபண்டு கரெக்டா ஒர்க் நடந்திருக்கா இல்லையா அந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்கறது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா டு ப்ரொவைட் வெதர் ரோட்னா மழை வெயில் ரெண்டுத்துலயுமே வந்து டேமேஜ் ஆகாத ரோட்ஸ் ப்ரொவைட் பண்றது. ரூரல் ஹேபிடேஷன்ல அதாவது கிராமங்கள்ல வந்து இதை பண்றதுதான் வந்து அவங்களோட வேலை. இந்த டிபார்ட்மெண்ட் ஒன்றும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நேஷனல் ஹைவேஸ் இருக்கு இல்லையா, நம்ம ஸ்டேட்டுக்குள்ள போற நேஷனல் ஹைவேஸ் எல்லாத்தையும் மெயின்டைன் பண்றதும் இவங்களோட வேலை தான். ஸோ இது ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட் தான். இதுல ஃப்ரீயா இருக்குமான்னு கேட்டா கொஞ்சம் கஷ்டம் தான். ஆனா ஒர்க் ஸ்டைல் வந்து நல்லா இருக்கும். ஸோ யாருக்காவது ஹைவேஸ் இன்ட்ரெஸ்டட் இருந்ததுன்னா தாராளமா எடுக்கலாம். ஹைவேஸ் எல்லாமே கூட கொஞ்சம் ஃபர்ஸ்டே ஃபில் ஆகிற டிபார்ட்மெண்ட் தான். ஒரு 2-3 டேஸ்லயே வந்து ஃபில் ஆகும். ஸோ அடுத்த டிபார்ட்மெண்ட் லேபர் டிபார்ட்மெண்ட். ரொம்ப நல்ல டிபார்ட்மெண்ட். நீங்க போற அன்னைக்கு லேபர் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதை சூஸ் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா அது வந்து பயங்கர ரெப்புடேஷன் இருக்க டிபார்ட்மெண்ட் மட்டும் இல்ல, ஓரளவுக்கு ப்ரமோஷன்ஸ்மே வந்து நல்லா இருக்கிற டிபார்ட்மெண்ட். அதே மாதிரி சொசைட்டிக்கு ஏதாவது நல்லது பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா வந்து டைரக்டாவே பண்ணலாம். ஆக்சுவலா இந்த லேபர் டிபார்ட்மெண்டோட ஒர்க் என்னன்னு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்ல லேபர் ஆக்ட்ஸ் நிறைய இருக்கு. கம்பெனி ஆக்ட் இருக்கு, இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் இருக்கு. ஸோ இதுலலாம் வந்து ஒரு கம்பெனி ஆக்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு எம்ப்ளாய்க்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் தரணும் அப்படிங்கிறத பத்தி டிஃபைன் பண்ணியிருப்பாங்க கம்பெனி ஆக்ட்ல. அதே மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் டிஸ்பியூட் ஆக்ட் அப்படின்னு இருக்கு. கம்பெனிஸ்குள்ள இல்ல கம்பெனிக்கும் அவங்களோட எம்ப்ளாயிஸ்க்கும் ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா அதை எப்படி ஹேண்டில் பண்றது, யாருக்கு வந்து பெனிஃபிஷியரா நடந்துக்கணும், இந்த மாதிரிலாம் அந்த ஆக்ட்ல வந்து சொல்லியிருப்பாங்க. அந்த ஆக்டை ப்ராப்பரா இம்ப்ளிமெண்ட் பண்றாங்களா இல்லையா அப்படின்னு பாக்குறது தான் லேபர் டிபார்ட்மெண்ட். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட் நீங்க சூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம டைப்பிஸ்டோ இல்லை ஸ்டெனோ டைப்பிஸ்டோ ஜாயின் பண்றீங்க அப்படின்னா அடுத்து அசிஸ்டன்ட் ஆவீங்க. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர். இதுதான் வந்து குரூப் 2 லெவல். அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர், அப்புறம் இன்ஸ்பெக்டர், அது மாதிரி வந்து ஒரு ப்ரமோஷன்ஸ் வரும். இதுவுமே கமர்ஷியல் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் மாதிரி ஜோன்ஸா பிரிச்சிருப்பாங்க. ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட், நிறைய பேருக்கு ஒரு ட்ரீம் டிபார்ட்மெண்ட்னே சொல்லலாம். இது வந்து அதே மாதிரி நீங்க எந்த ஏரியால போறீங்களோ அந்த ஏரியால இப்ப புதுசா ஏதாவது ஒரு கம்பெனியோ இல்ல ஒரு இண்டஸ்ட்ரியோ ஏதோ வருது அப்படின்னா ஒரு முனிசிபாலிட்டிக்கு எவ்வளவு வந்து ரோல்ஸ் இருக்கோ அதே அளவுக்கு ரோல் வந்து லேபர் டிபார்ட்மெண்ட்டுக்கும் இருக்கும். ஸோ அந்த கம்பெனில வந்து எவ்வளவு எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, அவங்க ரூல்ஸ் எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்றாங்களா இல்லையா, எம்ப்ளாயிஸ் ஒழுங்கா ட்ரீட் பண்றாங்களா, ஸோ இதெல்லாம் பாக்குறது தான் அவங்களோட வேலை. ஸோ இதுலயே கொடுத்துருக்கேன். அதாவது இவங்களோட வேலையே என்ன அப்படின்னா இம்ப்ளிமெண்டிங் வேரியஸ் ஆக்ட்ஸ் டு மெயின்டைன் குட் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன். ஸோ அதாவது ஒர்க்கர்ஸை வெல்ஃபேர்லாம் கொடுத்து அதாவது அவங்களுக்கு தேவையானதெல்லாம் கரெக்டா கொடுக்குறாங்களா அப்படின்னு நம்ம மானிட்டர் பண்றது. அதே மாதிரி சில இடத்துல பாத்தீங்க அப்படின்னா சைல்ட் லேபர் வந்து இன்வால்வ் பண்ணிருப்பாங்க வேலையில. ஸோ அதெல்லாம் போய் இன்ஸ்பெக்ட் பண்றதுதான் இந்த டிபார்ட்மெண்டோட வேலை. ஸோ நீங்க டைப்பிஸ்டா போகும்போது இது சம்பந்தமான ரெக்கார்ட்ஸை மெயின்டைன் பண்ற மாதிரியான ஒர்க் இருக்கும். ஸோ ப்ரமோஷன் வந்துச்சு அப்படின்னா நீங்க அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் லேபர் ஆகுறீங்க அப்படின்னா ஒரு நல்ல ரெப்புடேஷனான ஜாப், நிறைய வந்து சொசைட்டிக்கு நல்லது பண்ணலாம் அந்த மாதிரியான ஒரு டிபார்ட்மெண்ட். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் 2-3 டேஸ்ல போறீங்க அப்படின்னா லேபர் டிபார்ட்மெண்ட் இருந்துச்சுன்னா சூஸ் பண்ணுங்க. ரொம்ப நல்ல டிபார்ட்மெண்ட். ஸோ அடுத்தது பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட். இதுவுமே வந்து நிறைய பேருக்கு ட்ரீம் டிபார்ட்மெண்ட் தான். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சிஎம் கீழே இருக்கிற ஒரு டிபார்ட்மெண்ட். இந்த தடவை வேகன்சிஸ்மே அதிகமா இருக்கு. முன்னாடி போறவங்க கொஞ்சம் பின்னாடி போறவங்களுக்கு ஒரு 3rd டே போறவங்களுக்கு கூட இது டிபார்ட்மெண்ட் கிடைக்கும். ஸோ பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா பொதுப்பணித்துறை அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோம். இவங்களோட வேலை என்ன அப்படின்னா கவர்மெண்டோட பில்டிங்ஸ் எல்லாம் வருது இல்லையா, இப்போ கவர்மெண்ட் ஏதோ ஒரு பில்டிங் கட்டுறாங்க இல்ல கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் வந்து யூனிவர்சிட்டி பில்டிங் கட்டுறாங்க, அதே மாதிரி மானுமெண்ட்ஸ் நினைவு சின்னங்கள்லாம் கட்டுறாங்க இல்லையா, அந்த மாதிரியான இது ஹெரிட்டேஜ் சைட்ஸ் மெயின்டைன் பண்றது அந்த மாதிரியான விஷயங்கள். அதுக்கப்புறம் கெலாமிட்டி ரீகன்ஸ்ட்ரக்ஷன். இப்போ சுனாமி வருது, சுனாமில வந்துட்டு கொஞ்சம் வீடுலாம் அழிஞ்சு போயிடுச்சு இல்லையா, ஸோ அந்த வீடை வந்து ரீகன்ஸ்ட்ரக்ஷன் பண்றது இதெல்லாம் வந்து இவங்களோட வேலை தான். அதே மாதிரி எம்எல்ஏ எம்பிஸோட லோக்கல் ஏரியா டெவலப்மெண்ட் ஸ்கீம் இருக்கு இல்லையா, ஸோ எம்பிக்குன்னு ஒரு ஃபண்டு தருவாங்க. அந்த லோக்கல் ஏரியாவை வந்து அவங்க
ரோட்ஸ் இல்ல ஸ்ட்ரீட் லைட்ஸ் இல்ல ஏதோ ஒண்ணு வந்து அவங்க டெவலப் பண்றாங்க அப்படின்னா அதுவுமே வந்து இந்த டிபார்ட்மெண்ட் கீழே தான் வந்து வரும். ஸோ இது வந்து ரொம்ப நல்ல டிபார்ட்மெண்ட். ஸோ நீங்க போறப்ப பிடபிள்யூடி நிறைய வேகன்சிஸ் இருக்கு, நிறைய சான்சஸும் இருக்கு, நீங்க தைரியமா செலக்ட் பண்ணலாம். அதே மாதிரி ரெனோவேஷன் அண்ட் ரீஸ்டரேஷன் ஆஃப் ஹெரிடேஜ் பில்டிங்ஸ், பழைய காலத்து பில்டிங்ஸ் இருக்கும் இல்லையா, அதை மெயின்டைன் பண்றது, அதுக்கான செலவுகள் எங்கெங்க இப்போ நம்மள ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல போடுறாங்க அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிக்ட்ல எவ்வளவு பில்டிங்ஸ் இருக்கு, அதுக்கு எவ்வளவு நம்ம செலவு பண்றோம், அது இப்போ எந்த ஸ்டேஜ்ல இருக்கு, அந்த மாதிரியான டீடைல்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்றது. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கேரிங் அவுட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இன் கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்ஸ் அண்ட் ப்ராக்டிசஸ். ஸோ பில்டிங் கட்டுறதுல வேற என்ன மாதிரியான புதுமைகள் கொண்டு வரலாம், அதுல வந்து ரிசர்ச் பண்றது, அந்த மாதிரியான வேலை எல்லாமும் இந்த டிபார்ட்மெண்ட் தான். ஸோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா இதுவுமே நல்ல டிபார்ட்மெண்ட். நீங்க எந்த ஏரியால போறீங்களோ அந்த ஏரியால வந்து இருக்கிற விஷயங்கள் எல்லாம் நம்ம மெயின்டைன் பண்ற மாதிரியான இருக்கும். ஸோ இது ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் மெயின்டைன் பண்றது தான் டைபிஸ்டோட ஜாபா வந்து இருக்கும். ஸோ ரொம்ப நல்ல டிபார்ட்மெண்ட். 167 வேகன்சிஸ் இருக்கு. ஸோ நீங்க போற அன்னைக்கு இருந்துச்சுன்னா தைரியமா இந்த டிபார்ட்மெண்ட் வந்து எடுக்கலாம். ஸோ அடுத்து நம்ம லாஸ்டா பார்க்க போறது அனிமல் ஹஸ்பண்டரி அண்ட் வெட்டினரி சர்வீசஸ் டிபார்ட்மெண்ட். 17 வேகன்சி இருக்கு. ஸோ இதுல இந்த டிபார்ட்மெண்டோட வேலை என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அனிமல் ஹஸ்பண்டரி, இதுல வந்து எல்லாமே கவர் ஆகும். கோழி வளர்ப்பு, பாலுக்காக மாடுகளை வளர்க்கறது, அதுக்கப்புறம் வந்துட்டு மீன், இது எல்லாத்தோட நன்மைக்காக என்னெல்லாம் ஸ்கீம்ஸ் வருதோ அதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்றதுதான் இவங்களோட வேலை. பிளஸ் வந்து மார்க்கெட்டிங்க்கு வந்து ஏற்பாடு பண்ணி தர்றது. இப்போ மீன் இருக்கு அப்படின்னா அந்த மீனை பாதுகாக்கிறதுக்கான ஒரு சாதனங்களை வந்து மக்களுக்கு, அவங்க மீனவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது. அதுக்கப்புறம் இப்போ வந்து நிறைய மீனவர்கள் வெள்ளத்தெல்லாம் வந்து அடிச்சுட்டு போறாங்க. இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு சேட்டலைட் சிஸ்டம் வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை கொண்டு போய் சேர்க்கறது, அதெல்லாம் தான் இவங்களோட வேலை. ஸோ இந்த டிபார்ட்மெண்டோட வேலை இது சம்பந்தமான ரெக்கார்ட்ஸ் மெயின்டெனன்ஸ் தான். நார்மலா ஜேஏனாலும் சரி டைப்பிஸ்ட்னாலும் சரி ரெக்கார்ட் மெயின்டெனன்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம மேல ப்ரமோஷன்ஸ் வாங்கி போகும்போது தான் இதோட கோர் ஆக்டிவிட்டியில வந்து நம்ம இன்வால்வ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ மற்றபடி டிபார்ட்மெண்ட்ஸை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. நார்மலா டைப்பிஸ்ட் அண்ட் ஜேஏ வேலை பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஓரளவுக்கு காமனா தான் இருக்கும். இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பெனிஃபிஷரி ஓரியன்டட் ஸ்கீம்ஸ் வரும் இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் பால் விற்கிறவங்க, மீன் விற்கிறவங்க, அப்புறம் கோழி வளர்ப்பு, அவங்களுக்கு தீவனம் வந்து சப்சிடில தர்றது, இந்த மாதிரியே நிறைய ஸ்கீம்ஸ் வரும். அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் கரெக்டா பப்ளிக் கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதும் இந்த டிபார்ட்மெண்ட் தான். அடுத்து மீன் பத்தி சொல்லியிருப்பாங்க. ஸோ மீன் வளர்ப்பு துறைக்கு தேவையான மார்க்கெட்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஸோ அவங்களுக்கு வந்துட்டு அந்த குளிர்சாதன பெட்டி கொடுக்கறது, அதுக்கப்புறம் வந்து இனோவேட்டிவ் ஸ்கீம்ஸ் கொண்டு வர்றது, அந்த மாதிரியான விஷயங்களை மெயின்டைன் பண்றது, அப்புறம் மீனவர்களுக்கு வந்து வாழ்வாதாரத்துக்கு தேவையான இது மாதிரி விஷயங்களை பண்றது, அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு மீன்பிடி தடை காலம்லாம் போடுவாங்க, அந்த டைம்ல அவங்களுக்கு ஃபண்ட்ஸ் கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் பண்றது இந்த டிபார்ட்மெண்ட் தான். ஸோ இது சம்பந்தமான ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்றது தான் நம்மளோட ஒர்க்கா இருக்கும். ஸோ இப்போ நீங்க நம்ம பார்த்துருக்க 5 டிபார்ட்மெண்ட்மே ரொம்ப நல்ல டிபார்ட்மெண்ட், நிறைய வேகன்சிஸ் இருக்க டிபார்ட்மெண்ட். போறதுல நிறைய பேர் வந்து இதை எடுக்க நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ ஸ்கூல் பார்த்துருக்கோம். ஸ்கூல் வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு அப்புறம் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதே மாதிரி பிடபிள்யூடி தான் பார்த்தீங்க அப்படின்னா, நான் இன்ஜினியரிங் கேஸ் பிடிச்சிருக்கீங்க, சிவில் யாராவது இருக்கீங்க அப்படின்னா அவங்களுக்குமே வந்து ஈஸியாக ப்ரமோஷன் கிடைக்கலாம் சான்ஸ் இருக்கு. சிவில் யாராவது முடிச்சிருக்கீங்க அப்படின்னா பிடபிள்யூடி எடுங்க, நார்மலாகவும் எடுக்கலாம். ஸோ முடிச்சிருந்தவங்க எடுத்தா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும். அதாவது கோர் லெவல் ப்ரமோஷன்ஸே வந்து அவங்களுக்கு கிடைக்க நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இதுல உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோஸ்ல இன்னும் கொஞ்சம் டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல். நெவர் கிவ் அப் டிஎன்பிஎஸ்சி. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் யோர் டைம்.